தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். திருப்பாடல்கள் 119 இறை திருவசனம் 50. உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கிறது. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நல்லது நடக்கும். நல்லவராய் வல்லவராய் என்றும் மாறாதவராய் சர்வ வல்லமை மிக்க எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். நாவசைத்து எக்காலம் ஊதி குரல் எழுப்பி நெஞ்சார உம்மை போற்றுகிறோம். அன்பு தகப்பனே, இந்த நாள் முழுவதும் நீர் எம்மை ரட்சித்து வந்தீர், பாதுகாத்து வந்தீர், வழி நடத்தி வந்தீர். உமது பிரசன்னம் எங்களை தாங்கியது, வழி நடத்தியது. கோடி அற்புதர் பதுவை புனிதர் அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக நீர் எமக்கு செய்த எல்லா ஆசீர்வாத கொடைகளுக்காக நெஞ்சார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் இவை அழைத்து காத்தீரே தெய்வமே. வர இருக்கிற நாளும் இதோ இந்த இரவு நேரத்திலும் எம்மை நீர் வழிநடத்த இருப்பதற்காய், பாதுகாக்க இருப்பதற்காய், பரிவோடு எம்மை அரவணைக்க இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இறைவாம். சோதனை நேரத்தில் பலனை தந்தீர் தகப்பனே. என் தேவைகள் யாவையும் சந்திக்க வந்தீர் தகப்பனே. நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ரஜா. துன்ப நேரத்தில் ஆறுதல் தந்தீர் தகப்பனே. என் பாவங்கள், பாரங்கள், குற்றங்கள், குறைகள் இவை அனைத்தையும் நீக்கிவிட்டீர் தகப்பனே. நெஞ்சார உமக்கு நன்றி நன்றி என்று நன்றிப்பா செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் வியாதியின் நேரத்தில் விடுதலை தந்தீர். வாக்குமாறாத வல்லமையுள்ள தகப்பனாய் இருந்தீர் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் பாவத்தை மன்னிக்கின்ற பரிசுத்தராய் இருந்தீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தனிமையில் வாடி தவித்த போது தாயாக நின்று எம்மை அணைத்து கொண்டீரே ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நெஞ்சோடு நெஞ்சாக பேசினீரே. எம் உடல் புண்களை, உள்ள புண்களை நீர் ஆற்றினீரே. தேற்றரவாளராய் இருந்தீரே. உம்மை நஞ்சார வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வலுவற்ற நிலையிலே பலனை தந்தீரே தகப்பனே. அப்பா, உமது பரிசுத்த ஆவியானவரால் எம்மை நீர் வழி நடத்தினீர், தாங்கினீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது இரக்கத்தால் எம்மை நீர் பரிசுத்த விதமாய் வழி நடத்தினீர். பரிவாக எம்மை நீர் அணைத்து வைத்தீர். நன்றி தகப்பனே. இதோ உமது சமூகம் எமக்கு முன்பாக செல்லும் என்ற வார்த்தை இணங்க அப்பா, உமது ராஜ்யம், உமது சமூகம் இதோ உம் பிள்ளைகளாக எங்களுக்கு முன் சென்று எங்களை பேரின்பத்தில், பேரானந்தத்தில் திளைக்க வைத்ததே. உம்மை நன்றியோடு, உண்மையோடு, ஆத்மாவோடு, சரத்தோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உம் கரங்களை நாங்கள் பற்றி நடந்தபோது உம் கரம் எம்மை அரவணைத்தது தகப்பனே. அதை நாங்கள் உணர்ந்தோம். நன்றி செலுத்துகிறோம். மகத்துவம் மிக்கவரே, ஞானம் மிக்கவரே, மகிமைக்கும் பெருமைக்கும் பாத்திரமானவரே, நிறைவானவர் வரும்போது குறைகள் யாவும் அகலும். ஆமாண்டவரே, நிறைவான நீர் எம்மிடம் வரும்பொழுது பழைய வாழ்க்கை அனைத்தையும் நாங்கள் களைந்து புதியதாய் மாற்ற எங்களுக்கு நீர்
ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் ஒருவரே பரிசுத்தர், உத்தமர், உயர்ந்தவர், நல்லவர், வல்லவர், தூயவர், எங்களை காண்கின்றவர், எங்களை காக்கின்றவர், எங்களோடு வருபவர், எங்களுக்கு உடன் இருப்பவர், நித்தியர், பெரியவர் என்று உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா, சிறப்பாக இந்த இரவு வேலையை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பல்வேறு விதமான பயணங்களை மேற்கொள்ள இருப்போரையும், இந்த இரவு வேலைகளுக்கு சென்று கொண்டு இருப்போரையும், வியாதியின் நிமித்த மருத்துவமனைகளிலே இருப்போரையும், ஆண்டவரே எங்களை தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களையும், குடும்பத்திலே மன அமைதியின்றி, ஒற்றுமையின்றி, குழப்பத்தோடு வாழுகின்ற குடும்பங்களையும், சிறப்பாக அரசாங்க பொதுத் தேர்வுக்காக செய்முறை தேர்வு எழுதி கொண்டிருக்கிற எம் பிள்ளைகளையும், ஆண்டவரே இந்த நாட்களிலே அரசாங்க பொதுத் தேர்வு இருக்கிறது, இருந்தாலும் உடல்நிலை இவ்வாறு இருக்கிறது என்று பல்வேறு விதமான குழப்ப நிலையில் இருக்கிற எம் மாணவ கண்மணிகளையும் சிறப்பாக மது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த நாட்களிலே பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நற்சுகத்தை தாரும் அப்பா. அப்பா, அந்த பிள்ளைகள் முழுவதுமாக தங்கள் பெற்றோர் படுகிற கஷ்டத்தை உணர்ந்தவர்களாய் படிக்கக்கூடிய ஞானத்தை, உடல் வலிமையை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்பு தகப்பனே இறைவா, உம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் விண்ணப்பங்களையும் அவர்களது கண்ணீரையும் உமது தோற்பையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கண்ணீர்களை எல்லாம் என் தோற்பையிலே சுமந்து வைத்துள்ளேன் என்று கூறிய தகப்பனே, எங்கள் கவலைகள் அனைத்தையும் மகிழ்ச்சியாய் மாற்றக்கூடிய தகப்பனே, இந்த இரவை மது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகளோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நிறைவான நீர், நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த இரவு நேரம் முழுவதும் காத்து ரட்சித்து வழி நடத்திட வேண்டும் என்று இதோ கோடி அற்புத பதுவை புனிதரின் அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக உம் திருக்கரங்களில் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அகிலத்தை ஏற்று ஆசீர்வதித்தருளும். ஆமேன். எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.